திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையை அடி முதல் நுனி வரை ஆராய்ந்து பார்த்தால் வெறும் காகிதம் மட்டும்தான் கையில் நிற்கும். அதாவது நிறைவேற்ற முடியாத வெற்று சவடால்கள் தான் அதிகம் இருக்கின்றன. அனைத்து மாநில மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப் போவதாக திமுக வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. 2021 தமிழ்நாட்டில் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் என்று அறிவித்துவிட்டு பின்வாங்கிய கூட்டம் மீண்டும் அதே பொய்யை கையில் எடுத்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஏழை எளிய மக்கள் விமானத்தில் பயணம் செய்யும் வகையில் விமான கட்டண குறைக்கப் போவதாக சொல்லி இருக்கிறார்கள். தமிழகத்தில் பல பகுதிகளுக்கு இன்று பேருந்து வசதியே இல்லை. பல இடங்களில் ஓட்டை உடைசல் பேருந்துகளில் தான் மக்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. இதில் எப்படி விமான கட்டணத்தை குறைப்பார்கள்? 40 தொகுதிகளில் வெறும் 2 இடங்களை மட்டும் பெண்களுக்கு கொடுத்துவிட்டு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உடனடியாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க போவதாக புருடா விடுகிறார் ஸ்டாலின். பெட்ரோலுக்கு 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய், 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர்கள் கொடுக்கப்படும் என்கிறார்கள். 2021 ஆண்டு தேர்தலின் போது சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறோம் என்றார்கள். அதை செய்தார்களா? ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை கொண்டு வரப்போவதாக கூறியிருப்பதுதான் இங்கு உச்சபட்ச காமெடியே. லாட்டரி சூதாட்ட நிறுவனத்திடம் கூச்சமில்லாமல் 509 கோடி ரூபாய் நிதி வாங்கிய இந்த திமுகவினர் எப்படி இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்கள் என தமிழ்நாடே சிரிக்கிறது. இந்த இடத்தில் ஒரு வரலாற்றை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எழுந்துள்ளது. 2016 மோடி தலைமையில் டெல்லியில் நடந்த மாநிலங்கள் கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் கடிதத்தை மட்டும் அனுப்பியிருந்தார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. அதில் அரசியல் சாசனத்தின் 356வது பிரிவை மாற்றி அமைக்க வேண்டும், மத்திய மாநில உரிமை குறித்த பஞ்சி ஆணையத்தின் பல்வேறு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார். புரட்சி தலைவி அம்மாவின் இந்த கடிதத்தை திருடிய திமுக அதையும் தேர்தல் அறிக்கையில் சேர்த்துள்ளது. மற்றொரு விஷயம், மாநில உரிமையை மீட்கப் போவதாக கொக்கரிக்கிறது திமுக கூட்டம். காங்கிரஸ் கொண்டு வந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் தான் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டன. காங்கிரஸ் அமைச்சரவையில் 2004 2014 வரை பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்ட திமுகவிற்கு அப்பொழுதெல்லாம் தோன்றாத ஞானோதயம் இப்போது திடீரென தோன்றியது நகைப்பை ஏற்படுத்துகிறது. மொத்தத்தில் அரைத்த மாவையே அரைத்து தேர்தல் அறிக்கை தயாரித்துள்ளதா திமுக? ஆகாயத்தில் கோட்டை கட்ட பார்க்கிறாரா ஸ்டாலின் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.